வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம், 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துருவோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துருவோம், வெங்காயம் 1 இது மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி அதையும் இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இதை வதக்கின்றுவோம். தக்காளி தயிர் பச்சடி தேங்காய் சேர்த்து கூட செய்ய முடியும். இது சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், புலாவ், பிரியாணிக்கும் டாப் கிளாஸா இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு கொடுத்தா உடலுக்கு குளிர்ச்சியும் கூட, அதே சமயம் காயோட சத்தும் சேரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல சேர்த்துருவோம். 3 கரண்டி அளவுக்கு தயிரை கடைஞ்சிட்டு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை இது மாதிரி பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துருவோம். கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய தக்காளி தயிர் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுத்து. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.